ஜென்ம விநாசாய தேக சுத்திகராஜ திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்திரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது மிக அதிசயமான நன்மைகள் நடக்கப் போகிறது. காரணம் என்றால் அக்டோபர் மாதத்துல பல கிரகங்களுடைய டிரான்சிட் இருக்கு. ஸோ இந்த ஒரு கிரக பேச்சு மூலமா நிறைய இந்த கிரகங்களுடைய சுழற்சி மூலமா மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும். நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சின்ன சின்ன கோள்கள் எல்லாம் மாறும்போது மிகப்பெரிய மாற்றமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உத்தியோகம் வருது என்பது ஒரு மணி நேரத்துல ஆர்டர் ரெடியாகி வரும். அது அந்த கிரகத்தினுடைய கொடுக்கக்கூடிய நன்மை என்பது. அதனால்தான் நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கும்போது எத்தனையோ மாற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியதெல்லாம் இந்த கிரகங்களுடைய சுழற்சி. அதனால்தான் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன சொல்றோம், கிரகங்களுடைய சுழற்சி என்பது தான் மனித வாழ்க்கையினுடைய வளர்ச்சின்னு சொல்றோம். முதன்மையாக எடுத்துக்கொண்டால் அக்டோபர் மாதத்துல நமக்கு என்னென்ன மாற்றங்கள், புதன் புத்திகாரகனாகிய புதனுடைய மாற்றம். ஏன்னா புதன் உச்சத்தில் இருந்திருக்காரு தன்னுடைய சொந்த ராசியில மூல திரிகோண பலத்துல உச்ச பலத்தோட முவ்விதமான பலத்தோட வந்து கன்னிராசியில் இருந்து புத பகவான் வந்து 3ஆம் தேதி அக்டோபர் அன்னைக்கு துலாமுக்கு வந்து பயிற்சி ஆகிறார். அதுக்கப்புறம் வந்து சமஸ்த சுகங்கள் போகங்கள் அள்ளித்தரக்கூடிய, ஏன்னா சுக்கரன் இல்லை என்றால் எந்த விதமான ஒரு சந்தோஷம் என்பது மனிதனுக்கு கிடைக்காது. சுக்கக்காரகனாக விளங்கக்கூடிய சுக்கர பகவான் மாற்றம் என்பது பேச்சு என்பது வந்து 9ஆம் தேதி அக்டோபர் 9ஆம் தேதி நடப்பிருக்கிறது. அவர் வந்து ஏற்கனவே சுக்கிரன் கேத்தோடு சேர்ந்திருக்கிறாரு. எப்போது சுக்கிரன் வந்து இந்த பாம்பு கிரகங்களோடு சேரும்போது பல பிரச்சனைகள் வரத செய்யும். அதாவது சுக்கிரன் ராகுவோடு சேரும்போது நமக்கு இந்த ஒரு தேவையில்லாத கெட்ட பேர்கள் உண்டாக்கும். சுக்கிரன் கேத்தோடு இணையும் போது கூட ஆன்மீகத்துல இருந்தாலும் கூட பெண்களால் வந்து பல அவதூறுகள், அவங்களுடைய விஷயங்கள்ல வந்து பல சம்பந்தம் இல்லாத குழப்பங்கள் வந்துடும். பர்டிகுலர்லி சுக்கிரனுடைய அல்லது குருனுடைய இந்த ரெண்டு உன்னதமான கிரகங்கள், அதாவது குரு வந்து நமக்கு முழு சுபரன் சொல்றோம், சுக்கிரன் வந்து முக்கால சுபரன் சொல்றோம். இந்த ரெண்டு முழுமையான சுப கிரகங்களோட ராகு கேத்துகள் சேரும்போது நமக்கு பல வகையான இன்னல்கள் கொடுப்பார்கள். அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது நாகதோஷங்கள் கொடுக்கக்கூடிய கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள். எந்த கிரகங்கள் நிழல கிரகங்களாக இருக்கிறதே, நில கிரகங்கள்னா நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், விச் இஸ் ரிலேட்டட் டு கர்மாவுக்கு சார்ந்த கிரகங்களாக இருக்கிறதுனால சனி பகவானுக்கு அடுத்தபடியாக வருது. அதனால தான் ராகு வந்து சனி பகவானுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கிரகம். அதுவான செவ்வாய் கேத்து வரக்கூடிய கிரகம். அதனால தான் இந்த ரெண்டு கிரகங்கள் நிழல கிரகங்கள்னு ஏன் சொல்லியிருக்கிறா, 180 டிகிரி சொல்லியிருக்கோம். ஸோ கர்மா ரிலேட்டட். அதனால என்னன்னா இது வந்து ஒரு சுக்கரனோடு சேரும் போதோ நிச்சயமா அதுக்கு உண்டாகின ஒரு எஃபெக்ட். சுக்கரனுக்கு சார்ந்த எல்லா விஷயத்துல வந்து இந்த ராகு கேத்துக்கள் சம்பந்தப்படும் போது கலவை ஏற்படுத்தும். கலவன்னா ஒரு லாஸ் ஏற்படுத்தும். அதாவது ஏதோ ஒரு வகையில், அதாவது இப்போது நம்பி ஏமாந்து போகிறது, இல்லை ஒருத்தர் நம்பி பணம் கொடுக்கறது, ஏமாந்து போகிறது, இந்த மாதிரி எல்லா தரப்பையான விஷயங்களை சுக்கரனோடு சார்ந்த எல்லா விஷயங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒருத்தனை நம்பி நம்ம ரொம்ப அவங்கள வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் வச்சுக்குவோம், அவங்க அது காப்பாற்றிக்க மாட்டாங்க, அதனால நீங்கள் அப்செட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய ஏமாற்றங்கள் நிறைய ஒரு டிசப்பாயின்மெண்ட்ஸ் தரக்கூடிய திஸ் காம்பினேஷன் பர்டிகுலர்லி இது எங்கே ஏற்படுகிறதுன்ற நீங்கள் அது ஒன்று பார்த்தீங்க, அது நம்ம தனியாக வீடியோ போகிறோம். அது வந்து சுக்கரன் வந்து கேத்தோட இணையுது. சுக்கரன் சூரியனோட வீட்டில் இருக்கு. அது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சூரியன் வீட்டில் இருக்கும்போது அங்கே அஸ்தாங்க தோஷம் பெறுவான், கண்டிப்பாக பெறுவான். ஏன்னா சுக்கரனோடு சேரும்போது மட்டும் இல்லாமல் சுக்கரனோட இடத்துல சூரியனோட இடத்துல இருக்கும்போது கூட அவருடைய அந்த இல்யூமினேஷன் வந்து கம்மியாகிடும். அதாவது அந்த ஒரு இது வந்து வெளிச்சம் வந்து, ஏன்னா வெள்ளி கிரகம் இல்லையா, அது கம்மியாயிடும். அதனோட இது வந்து அஸ்தாங்க தோஷம் பெறுகிறான். கேத்தோடு சேரும் போது நிச்சயமா பல தொந்தரவுகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். ஓகே, அது நமக்கு நீச்சம் அடைகிறார். அது ஒன்று. அடுத்து நம்ம எடுத்துக்கொண்டால் எல்லா வெளிச்சம் தரக்கூடிய நவகிரகங்களையே தலைமை நாயகனாக வணங்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 17ஆம் தேதி வந்து நீச்சம் அடைகிறார். இங்க ரெண்டு விஷயங்கள் நீங்க பாத்துக்கோங்க. சுக்கிரன் நீச்சம் அடைகிறாரு, சூரியன் நீச்சம் அடைகிறார். சுக்கிரன் நீச்சம் அடையும்போது சுகம் கெட்டு போயிடும். சூரியன் நீச்சம் அடையும்போது வெளிச்சம் வராது, வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் வராது. நீச்ச பங்கம் ஏற்படுறது என்பது உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கோச்சார ரீதியா இந்த மாதிரி வரும்போது உலகத்துக்கு அது ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது சுக்கிரன் நீச்சம் அடையும் போது சினி சாந்துறைகளில் பல பிரச்சனைகள், பெண்கள் விஷயத்துல நிறைய தொந்தரவுகள் கேத்தோடு சேர்ந்ததுனால
அவர் நீச்சம் அடைகிறதுனால பல இன்னல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சினி துறைகளில், மற்ற இந்த சுக்கிரன் சார்ந்த தொழில்கள், எல்லா தொழில்களில், அதாவது இந்த அலங்கார சம்பந்தமான தொழில்கள், பியூட்டி பார்லர்ஸ், இந்த மாதிரி ஒரு அதாவது காஸ்மிக் இண்டஸ்ட்ரி, அப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லா வகையான இந்த ஃபோட்டோகிராஃபிக் லைன்ஸ் எல்லாம் சூரியனோடு அதாவது சுக்கிரனோடு சேர்ந்த எல்லா விஷயங்களில் வந்து அதுக்குண்டாகின தொந்தரவு அது கொடுக்கும். மிகுந்த ஜாகிரதையாக இருக்க வேண்டியது என்பது இங்கே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து நம்ம புதன் பார்த்தோம்னா மறுபடியும் 24ஆம் தேதி சூரியன் புரட்டாசி மாதம் அதாவது முடிய போகுது. நமக்கு வந்து 17ஆம் தேதி வந்து மறுபடியும் நமக்கு சூரியன் வந்து துலாமுக்கு வந்துடுறார், நீச்ச ஸ்தானத்துக்கு வந்துடுறார், ஐப்பசி தொடங்குகிறது. அதுக்கப்புறம் வந்து புதன் வந்து 24ஆம் தேதி மறுபடியும் அவர் வந்து விருச்சிகத்துக்கு செல்கிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் வந்து 27ஆம் தேதி செவ்வாய் வந்து தன்னுடைய சொந்த ஆட்சி பலத்தோடு கூடிய விருச்சிக ராசி. ஆக 5 கிரகங்களுடைய பேச்சு என்பது, பர்டிகுலர்லி 4 கிரகங்களுடைய பேச்சு என்பது அக்டோபர் மாதத்தில் நடக்கிறது. ஸோ வியப்பு தரக்கூடிய நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதே மாதிரி எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவ்ல பார்க்குறோமோ அதே அளவுக்கு நெகட்டிவ்லையும் கொடுக்கும். காரணம் சுக்கிரன் நீச்சம் அடைகிறது என்பது, சூரியன் நீச்சம் அடைகிறது என்பது உத்தியோக சார்ந்த விஷயங்களில் பல பிரச்சனைகள், பல குழப்பங்கள், நிறைய பேருக்கு உத்தியோக இழப்புகள், இந்த மாதிரி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால தான் அக்டோபர் மாதம் பொறுத்தவரை உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை பொறுத்து எப்படி இருக்கிறத பார்த்துட்டு தசாபுக்திகள் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல யோக நிலைகள் இருக்கிறதா அப்படிங்கிற பார்க்க வேண்டும். கோச்சாரமாக பார்க்கும்போது இந்த ஒரு ஜாகிரதைகள் நம்ம மேற்கொள்வது என்பது மிக அவசியமானது. ஆக ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு அவங்க பெறக்கூடிய ராஜயோக நிலைகள், அவங்க பெறக்கூடிய தசாபுக்திகளின் மூலமாக பெறக்கூடிய அந்தந்த நட்சத்திரருக்கு சார்ந்த யோக நிலைகள், உயர்வு தரக்கூடிய நிலைகள், உத்தியோகத்தில் உயர்வு, குடும்பத்தில் ஒரு அமைதி, மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு உண்டாகின, தங்கு தடை என்று நடக்கிறதுக்கு உண்டாகின ஒரு வழி, எல்லா விஷயங்கள் நம்ம ஆராய்வோம். முதன்மையாக நம்ம வீடியோ நீங்கள் பார்க்குறதா இருந்தால் நம்மளுடைய சேனல் வந்து ஆனந்த துவாரகை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு எல்லா வீடியோஸ் வந்து தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமாக கிடைக்கும். ஸோ டெஃபினெட்லி உங்களுடைய பேராதரவுடன் நம்மளோட சேனல் வந்து நல்லா போயிட்டு இருக்குது. தொடர்ந்து சில பிஸி காரணங்களால் நம்ம வீடியோஸ் நிறைய போட முடியாமல் போயிடுது. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கமெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது கமெண்ட்ஸில் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இருக்குது ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்மளுடைய சேனல் மூலமாக பல அதிசயமான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். ஒவ்வொரு 12 ராசிகளை மேஷம் முதல் மீனம் வரை, அஸ்வினி முதல் ரேவதி வரை இருக்கின்ற 27 நட்சத்திரங்கள், அந்தந்த ராசிகளுக்கு ஏற்ற உயர்வுகளை பற்றி நாம் ஒவ்வொரு ராசியில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி என்பதில் பொறுத்தும் வரை அக்டோபர் மாதத்தில் நமக்கு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகிறது. மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனாகிய புத பகவான் வந்து நமக்கு உச்ச பலத்தோட பிரமாதமாக இருக்கார். அவர் வந்து 3ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். ஸோ துலாமில் புதன் வருது என்பது விசேஷமான அறிவு ஸ்தானத்தில், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்து உங்கள் ராசிநாதன் வருகிறார். ஸோ ஒரு மிகுந்த நன்மை பயக்கும். பிள்ளைகள் வழியாக கல்வி சார்ந்த விஷயங்களில், உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு எதிர்பாராத நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக கிடைக்கும். அதில் மாற்றுக்கிறது என்பது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 9ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு யோகக்காரக்குன்னே சுக்கிரன் தான். சுக்கிரன் வலுவடைந்தாலே மிதன ராசி, கன்னிராசி நம்மளுக்கு பயங்கரமான யோகம் தரும். அவங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் வந்து நீச்சம் அடைகிறாரு. உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சுக்கிர நிலைமை பொறுத்து உங்களுக்கு மாறுபட்டாலும் இங்கே கோச்சார ரீதியாக நீச்சம் அடையும் போது நம்ம ஜாகிரதை 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்திலும் நீச்சம் அடைகிறாரு. அதனால தான் உத்தியோக விஷயத்தில், பெண் சார்ந்த விஷயங்களில் ஜாகிரதாக இருக்க வேண்டும். ஏன்னா 4ஆம் இடத்துல சுக்கிரனோடு 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு இல்லையா? ஸோ தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அங்கேயும் சம்மந்தம் இல்லாத குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவை பொறுத்து சுக்கிரன் நீச்சம் அடைகிறதுனால மிகுந்த எச்சரிக்கையோட உணர்வோடு இருக்க வேண்டிய, வண்டி வாகனங்களை செல்லும் போது மிகுந்த ஜாகிரத்தோட, 4 சார்ந்த காரகத்துவங்கள் எதையாக இருக்கிறதோ, அம்மா சார்ந்த விஷயத்தில் ஆகட்டும், மருத்துவ செலவுகள், பெண்கள் விஷயத்தில் ஆகட்டும், 4ஆம் விஷயத்தில் வந்து வண்டி வாகனங்கள் விஷயத்தில் வந்து புது வண்டி வாங்கலாம்னு நினச்சாலும் இந்த மாதத்தில் வாங்க வேண்டாம். விஜயதசமிக்கு வாங்கலாம்னு நீங்கள் நினச்சாலும் கூட நீங்கள் வந்து விஜயதசமி வாங்கிக்கலாம், தப்பில்லை. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் தேதிக்கு மேலே தான் மாறுது. ஸோ நீங்கள் வந்து அது 3ஆம் தேதிக்கு மேலே தான் வந்து மாறுது. 9ஆம் தேதி தான் சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். ஸோ அதனால தான் நீங்கள் வண்டி வாங்கணும்னு நிறைய பேர் புக் பண்ணியிருப்பீங்க. நிச்சயம் வண்டிகள் வாங்கிக்கிங்க, தப்பே கிடையாது. வண்டிகள் விஷயத்தில் இந்த மாதம் பொறுத்தவரை
புதுசு புதுசாக வண்டி வாங்கி டிரைவ் பண்ணுறது இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதாக நீங்கள் பார்க்க வேண்டியது. சுக்கரன் நீச்சம் அடையும் போது வாகன விபத்துகள் அதிகமாக நடக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. அது நம்ம பர்டிகுலர் 4ஆம் இடத்துல சுக்கக்காரக்குன்னு சுகஸ்தானத்தில் உட்காந்துக்கிறான் மிதுன ராசி பொறுத்தவரை. அது அப்படி மட்டும் இல்லை, பொதுவாக சுக்கரன் நீச்சம் அடைகிறாருந்தாவே நமக்கு உலகத்தில் வந்து பல தீங்குகள் நடக்கும். சூரியன் நீச்சம் அடையும் போது பல தீங்குகள் நடக்கும். சூரியன் நீச்சம் அடையும் போது அரசுகளுக்கு வந்து அதாவது கவர்மெண்ட்ஸுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும் ஜென்ரலாக வேர்ல்டு வைடு. இப்போ பாருங்கள், இப்போ ட்ரம்ப் எல்லாம் நம்ம பார்த்துட்ருக்கோம், யூஎஸ் ப்ராப்ளம்ஸ் ஓடிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து வைர் சன் இஸ் டெபிலேட்டட், ஸோ யூ ஹாவ் a constant problems regarding administration and as well as அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் ப்ராப்ளம்ஸ் வரும், கவர்மெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அரசு அந்த எல்லா விஷயத்தில் வந்து ஒரு தட்டுப்பாடு ஏற்படும். சுக்கரன் நீச்சம் அடையும் போது வண்டி வாகனங்கள்லேருந்து சுக்கரன் சார்ந்த எல்லா தொழில்களில் இந்த ஃப்ளைட்ஸில் ஆகட்டும், லக்ஸரி லைஃப்ஸு, லக்ஸரி கார்ஸு, இந்த மாதிரி என்ன ஐட்டம்ஸ் வருது எல்லாம் வந்து உங்களுக்கு சுக்கரன் சார்ந்த காரகத்துவங்கள் எல்லா விஷயங்களில் அந்த ப்ராப்ளம்ஸ் அதிகமாக உங்களுக்கு வந்து ரிலேட்டட் டு வீனஸ். ஸோ அது வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். ஸோ ஜாகிரதையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து புதன் வந்து 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போது உங்களுக்கு கடுமையான எதிரியாக சொல்லப்படக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஸோ 6 5ல் வரும்போது தராசில் வரும்போது கேஸுகளை ஜெயிப்பாங்க. ஏன்னா கோர்ட்டு, அதாவது லிப்ரா வந்து ஸ்கேல்ஸ் இல்லையா, அந்த இடத்துல வரும்போது பூமி சம்பந்தமான வழக்குகள் ஏதாவது இருந்தால் நமக்கு அதில் ஜெயிக்கக்கூடிய நிலை என்பதை ஏற்படும், குரு பார்வை இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் 7 குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு, மிக சிறப்பு. அதுக்கப்புறம் 19ஆம் தேதி வந்து அவர் வக்ரப்பை அதிசாரமாக வந்து உச்சத்துக்கு வருகிறார், அது ஒரு விசேஷமானது. ஸோ எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகளை காத்திருக்குது. பர்டிகுலர்லி சுக்கிரனுடைய பொறுத்து நம்ம ஜாகிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்றது ஒரு கருத்து. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா 8 9 கூடையவனாக 7, அதாவது உங்களுக்கு வந்து 7 10 கூடையவனாக இருக்கின்ற குரு பகவான் ராசியில் இருக்கிறார். மிதுனத்தில் ராசியில் இருக்கிறது நமக்கு நன்மை. பைக்கில் என்றாலும் தொந்தரவு கொடுக்காது. ஏன்னா ஒரு சுபரை வந்து ராசியில் அமர்வது என்பது சுபங்களை தான் அதிகமாக கொடுக்கும். 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான் நமக்கு யோகம் தரும். பார்வை 5ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல பார்வை, 9வது இடத்துல ராகு மேலே விழுவுது, மிக நன்மை தரும். ராகு 9ல் வந்து குரு பார்வை விழுவுதானே எதிர்பாராத அதிருஷ்டம் அடிக்கும். லாட்ரி ரேஸ் இந்த மாதிரி நிறைய நடக்கும். காரணம் சுக்கிரன் அவங்களுக்கு யோகாதிபதி. சுக்கிரன்னா நமக்கு வந்து நிறைய எஃபர்ட்லெஸ் காசுகள் நிறைய கிடைக்கும். இந்த ரேஸு, லாட்ரி, எதிர்பாராத தன யோகங்கள் எல்லாம் வந்து சுக்கிரனால் தான் கிடைக்கக்கூடியது. அதான் லட்சுமி நாராயண யோகம்னு சொல்லுவோம். புதன் சுக்கிரன் சம்மந்தப்படுவது. இந்த மிதுன லக்னம் பொறுத்தவரை, கன்னியா லக்னம் பொறுத்தவரை இந்த அதுக்கு தான் சினி ஃபீல்டில் உள்ளவங்க எளிதாக சம்பாதிப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து எளிதாக கஷ்டப்படாமல் நிறைய பணம் ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு பொசிஷன் வந்துச்சு, ஒரு ஸ்டார்டம் வந்துச்சுன்னா நல்ல ஒரு அவங்களுக்கு நிறைய இது கொடுக்கும். காரணம் அந்த லக்ஷ்மி நாராயண யோகம். லக்ஷ்மணன் பணம், நாராயணர் வந்து பேரும் புகழும் எல்லாம் கொடுக்கக்கூடிய யோகமாக அமைந்து விடுகிறது. இது புது சுக்கரன் சார்ந்த யோகம். ஸோ இவங்களுக்கு அந்த யோகம் வந்து நமக்கு நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது ஒரு அதிருஷ்டமான கருத்தை நம்ம பார்க்கலாம். 10ஆம் இடத்துல சனி பகவான், பாவகர்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல சனி பகவான் 8 9 2 ஆதிபத்தியங்களை பெறுகிறான். 8 9 என்னும்போது ஒன்று கெட்டாதிபத்தியம், ஒன்று சுபாதிபத்தியம். சனி வக்கரம் அடைகிறார். ஸோ பழைய தொழில்கள் எல்லாம் இவங்களை தேடி வரும். விட்டு போன தொழில்கள் பலர் வந்து ஒரு தொழில் செஞ்சு பாதியில் விட்டுருப்பாங்க. அது அவரால் செய்ய முடியல, சார் நீங்கள் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு இவங்ககிட்ட வரும். இவங்க அதே மாதிரி முடிச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அதிருஷ்டமான தொழிலில் வந்து அவங்களுக்கு மற்றவர்கள் பாதியில் விட்டு போன தொழில்களை தேடி வந்து அதன் மூலமாக பெரும் வருவாயை சம்பாதிக்கிறதுக்கு உண்டாகின வழி மிதுனராசி நண்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. 11 செவ்வாய், கடுமையான எதிர்கள், பூமி சம்பந்தமாக நன்மைகளும் நடக்கும், பூமி சம்பந்தமாக எதிர்களும் நடக்கும். நிறைய இடம் வரும், நிறைய எதிர்ப்புகளும் வரும். எல்லாம் நீங்கள் பார்த்துக்க கொள்ள வேண்டியது அவசியம். செவ்வாய் மறுபடியும் 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ எதிர்கள் வீழ்த்து விடுவீர்கள். 6ஆம் இடத்துல செவ்வாய் வலுவடைகிறது. ஸோ எதிர்கள் மேல் கையோங்கும். இப்போ நீங்கள் நிறைய சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அந்த இடத்துல இருக்கிறது. அரசார்ந்த விஷயங்களில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆக மொத்தத்தில் பார்த்தோம்னா மிதுன ராசியை பொறுத்தவரை நமக்கு வந்து நல்ல அதிருஷ்டமான அமைப்பு என்பது. மிருகசீரிஷம் நம்ம பார்த்தோம்னா அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 3-4 பாதங்கள் பிறகு செவ்வாய் நட்சத்திரம். செவ்வாய் வந்து நமக்கு 7ஆம் 5ஆம் 6 அதாவது 5ஆம் இடத்துல இருக்கிறது.
5ஆம் இடத்துல செவ்வாயினோட ஆதிபத்திய சிறப்புகள் என்ன? 6-11 கூடையவனாக பூமி சம்பந்தமான வழக்குகள்லேருந்து கோர்ட்டுகள்லேருந்து நமக்கு வெற்றி கிடைக்கும். தட் இஸ் உறுதியாக கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. அது போலவே யூனிஃபார்ம் சர்வீசஸில் உள்ளவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. ஸோ நீண்ட வருஷங்களாக ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறாங்க, ஒரு உத்தியோகத்தில் உயர்வு எதிர்பார்க்குறாங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் திருவாதிரை ராகுல பிறந்தவங்களுக்கு ராகு 9வது இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குரு பார்வையில் குரு சாரத்தில் இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் அடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாராத தனயோகம், வெளிநாட்டுக்கு செல்வதற்கு உண்டாகின வழி, வெளிநாட்டு பணம் வர்றதுக்கு உண்டாகின வழி, இது போன்ற நல்ல நிலைகள் நமக்கு திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு நல்ல யோகம். வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு வேலைகளுக்காக போகிறதுக்கு உண்டாகின வாய்ப்பு. வெளிநாட்டில் பிரச்சனைகள் இருந்தால் உள்நாட்டில் தொழில் தொடங்கக்கூடிய நிலை, எல்லா வகையான நன்மைகள் நிச்சயமாக பயக்கும். புனர்போஷத்தில் குரு பகவான் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் 7-10 கூடையவனாக இருக்கிறதுனால உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு மறைந்திருந்து குரு பாதகம் பண்ணாத நிலையில் இருந்தால் நிச்சயமாக நன்மை செய்வார். அது போலவே வலுவடைந்தாலும் யோகம் கொடுப்பார். 7ல் இருக்கிற அம்ச யோகம் கொடுப்பார், 10ல் இருந்தாலும் அம்ச யோகம் கொடுப்பார். ஆனால் அதுக்குண்டாகின சில பாதகத்தன்மையை அவர் நிச்சயமாக தயங்காமல் கொடுப்பாரு. அது நம்ம பொதுவாக கருத்து வேண்டும். ஆக இந்த மாதிரி பாதகமான நிலைகள் வரும்போது குரு சேவையில் இருக்க வேண்டும். ஒரு குருவை நீங்கள் மானசீகமாக ஒரு குருவை ஏற்றுக்கொண்டு அந்த குருவை வழிபட்டால், பர்டிகுலர்லி இந்த கன்னிராசி, இந்த மிதுன ராசி, மிதுன லக்னம், கன்னிராசி, கன்னி லக்னத்தில் பிறந்தவர்கள் குரு வழிபாடில் அவசியம் இருக்க வேண்டும். ஏன்னா அவங்களுக்கு பாதகாதிபதியாக குருவாக வராரு. அப்போ பாதகாதிபதியாக குரு வராருன்னா பூர்வ ஜென்மத்தில் பிராமணர்களுக்கோ அல்லது குருமார்களுக்கோ ஏதோ ஒரு தீங்கு செய்விக்கும் போது தான் அந்த லக்னத்தில் பிறப்பாங்க, அந்த ராசியில் பிறப்பாங்க. அது கழிக்கிறதுக்காக தான் இந்த ஜென்மம் கொடுக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணும்போது, அவங்களுடைய சேவையில் இருக்கும்போது அந்த பாதிப்புகள், பாதகத்தன்மைகள் மறைந்து விடுகிறது, யோக நிலைகள் பெருகி விடுகிறது. ஸோ யோகங்கள் நீங்கள் பெற வேண்டும் என்றால் அதனால தான் நம்ம நிச்சயமாக அவங்களுக்கு அந்த நேரத்தில் நம்ம அந்த குருமகான்களை சேவிக்கும் போது அந்த குருவால் வந்த தோஷம், பிராமணர்களால் வந்த தோஷம் நமக்கு நீங்கிவிட்டு மிகுந்த நன்மைகள் ஏற்படும் அப்படின்றது உறுதியான உண்மை. ஆக மிதுனராசி நண்பர்களை பொறுத்தவரை அது உறுதியாக நமக்கு ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த மாதம் பொறுத்தவரை அக்டோபர் மாதத்தில் மிகப்பெரிய நன்மைகள். ஏற்கனவே உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் வலி இருந்த பட்ச தசபுக்திகள் மூலம் நல்ல யோக நிலைகள் இருந்த பட்சத்தில் அக்டோபர் மாதம் நல்ல லிஃப்ட் கொடுக்கும். எந்த கிரகங்களை பயிற்சி கூட உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் 4ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறதுனால்தான், நீச்ச பங்கம் அடைந்தாலும் கூட, உங்கள் ஜென்மஜாதம் நீச்ச பங்கம் அடைந்தாலும் கூட நீச்சம் அடையும் போது ஜாகிரதையாக எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. 2 கிரகங்கள் நீச்சம் அடைகிறது. ஒன்று சுக கிரகம், ஒன்று கீர்த்தி கிரகம். கீர்த்தி பாலாவும் சுகம் பாலாவும் சுக்கரனு சூரியன் 2 பேர் நீச்சம் அடைகிறாங்க. ஸோ அதனால தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது என்பது அவசியமாகிறது. ஐப்பசி மாதம் பூரா சூரியன் நீச்சத்தில் தான் இருப்பார். நீச்ச பங்கம் அடைகிறது செகண்டு, அதாவது நம்ம நீச்சம் அடையும் போதே அதுக்கு உண்டாகினது. சூரியனை நமக்கு நீச்சம் அடைகிறாரு, சுக்கரன் நீச்சம் அடைகிறாரு. இந்த 2 கிரகங்களுக்கு காரகத்துவத்தில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நீச்ச நிலைக்கு சென்றுவிடும். ஜாகிரதாக இருக்க வேண்டும். சர்வேஜன சுக்கினோபர்.